அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குரு நட்சத்திர பயிற்சியின் காரணமாக இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 8/8/2025 முதல் குரு பகவான் அதிசார பயிற்சியை சந்திப்பதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் பல அற்புதமான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் புனர்பூஷம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறாருங்க. முழுமையாக அதிசார பயிற்சியை சந்திப்பதற்கு முன் தனஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரமாகவும் தைரியஸ்தானத்தின் முதல் நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருந்தாலும் கூட குரு பகவான் ஜென்மத்தில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்றுத்தராது. ஏனென்றால் விஷ்ணு அவதாரத்தில் முக்கியமான அவதாரமாக கருதக்கூடிய ராமபெருமானின் அவதாரத்தில் ராமர் வனவாசம் சென்றபோது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாருங்க. ஆனால் அது போன்ற அமைப்பு இந்த தருணத்தில் இல்லை. உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்திற்குள் வலுவாக வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. குரு பகவான் மட்டுமல்ல, சனி, ராகு, கேது என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதால் தான் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான். எனவே உறுதியாக தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் குரு நட்சத்திர பயிற்சியால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். லாபாதிபதியாகவும் இருப்பதால் அவர் இந்த வேளையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக தனது பார்வையில் குரு பகவான் பார்த்தாலும் கூட சுக்கிரன் குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் உச்ச வீடாக குருவின் ஆட்சி வீடுதான் பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடுதான் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் உச்ச வீடாக இருக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாகவும் வானியல் அரசன், நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தருணமாக கருதக்கூடிய 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் உதாரணமாக இந்த வேளையில் ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. எனவே உணவகம் ஒன்றிற்கு சென்று பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று அமருகிறார். அப்போது உணவு ஆர்டர் கொடுத்ததற்கு பிறகு பைகளை பார்க்கிறார். பைகளில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்த நபர் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த சாலை ஓரங்களில் நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி நடந்து கொண்டு செல்லும் போது அவரிடம் போதுமான அளவிற்கு ஆற்றல் இல்லை. பசிமயக்கம் அவரை வாட்டி வதைக்க சாலையின் ஓரங்களில் அப்படியே அமர்ந்து விடுகிறார். அப்போது அந்த சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய ஒரு செய்தியானது அவருக்கு தித்திப்பாக அமைகிறது. என்னவென்றால், இந்த சாலையில் செல்லக்கூடிய நபர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று பேசிக்கொண்டு செல்கின்றனர். இதை கேட்டவுடன் அவருக்கு பசி தீர்க்க ஒரு வழி கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைந்து விரைவாக அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்த்தால் மிக நீண்ட வரிசையாக மக்கள் காத்திருக்கின்றனர். அப்படி நீண்ட வரிசையாக இருக்கக்கூடிய வேளையில் அந்த வரிசையில் பொறுமையாக நிதானமாக நின்று பயணிக்கிறாருங்க. அந்த உணவு வழங்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் 2 பேர் தான் இருக்கிறார்கள். உணவு தீர்வது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலையில் இருக்கிறார்.
ஆனால் அவருக்கு உணவு கிடைத்து விடுகிறது. அவர் பின்னால் வரக்கூடிய நபருக்கும் உணவு கிடைத்து விடுகிறது. இந்த உணவை பெற்றுக்கொண்டிருந்த அந்த நபர் மரத்தின் அடியில் சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று மரத்தின் அடியில் செல்கிறார். அப்போது மரக்கிளையில் இருந்த ஒரு பாம்பு ஒன்றை கழுகு ஒன்று தன்னுடைய இறைக்காக அந்த பாம்பை கவ்வுகிறது. அப்போது அந்த கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக பாம்பு விஷத்தை கக்குகிறது. அந்த விஷத்துளிகள் நேராக இவருடைய தட்டில் வந்து விழுகிறது. ஆனால் இது அவருக்கு தெரியாது. பின்னால் வந்த நபர் கால் இடறி இவர் மேல் விழுகிறாருங்க. அப்போது அவர் கையில் இருந்த அந்த தட்டும் கீழே விழுந்து விடுகிறது. ஆனால் தட்டு கீழே விழுந்து உணவு கொட்டியதை எண்ணி அந்த நபர் மிகுந்த கோபம் கொண்டு பின்னால் வந்த நபரை கண்டபடி திட்டி தீர்க்கிறாருங்க. திட்டி தீர்ப்பது மட்டுமல்லாது உணவு வழங்கக்கூடிய இடத்தை பார்த்தால் உணவும் தீர்ந்து விடுகிறது. இன்னும் கோபமடைந்து பயங்கரமாக திட்டுகிறார். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு நீங்கி இருக்கிறது. ஏனென்றால் அந்த விஷம் அருந்திய கலந்த உணவை அவர் சாப்பிட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் அங்கிருந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்றுதான் பல நேரங்களிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை கிரகநிலைகள் விலக்கி விடுகின்றன. அதே வேளையில் இந்த நபர் சற்று கோபம் தணியும் போது அந்த அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்திற்கு வேறொரு பெரிய பாத்திரத்தில் மீண்டும் உணவை கொண்டு வந்து வைக்கின்றனர். வைத்து மற்றவர்களுக்கும் உணவு வழங்கும் போது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த நபர் மீண்டும் சென்று உணவை வாங்கி அவர் பசி தீர சாப்பிட்டு விட்டு செல்கிறாருங்க. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் மறுக்கப்படலாம். ஆனால் அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்றால் அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மிக சிறப்பான வாய்ப்பை நோக்கி பயணிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை மனித வாழ்வுல ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாக இருப்பதால் வார்த்தைகள்ல வலுப்பெறுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் பல அர்த்தம் நிறைந்ததாக அமையும். பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தையும் தற்காலிகமாக விளக்குவது மட்டுமல்லாது நிரந்தரமாக விளக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். நவ கிரகங்களிலே குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்பும் சக்தியும் பெற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு வகையில எதிரிகள் மற்றும் துரோகிகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விழிப்புணர்வுடன் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தகுவிடுபடியாகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே யோகஸ்தானம் ஆகிய 6ஐ பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் குடும்ப ரீதியாக அஷ்டம பாதிப்புகளால் சந்தித்த திருமணம் புத்திரபாகிய தடைகள் போன்றவற்றில் நிச்சயமாக தகர்த்தெறிகிறாருங்க. எனவே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அது மட்டுமல்லாது புத்திரக்காரகனின் அருளால் புத்திரபாகியம் நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தற்காலிகமாக பிரிந்து சென்ற கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு மாறுதலும் புரிதலும் இந்த தருணத்தில் ஏற்படுவதால் மீண்டும் அவர்களுடைய இல்வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது இனி எதிர்காலத்திலேயே பிரச்சனை வராத வகையில் அவர்களுடைய அன்பும் உறவும் வலுப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு
பகவான். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல நன்மை உண்டு. அது மட்டுமல்லாது பகை உணர்ச்சி நீங்குவதால் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பல்வேறு வகையில மகிழ்ச்சியை நிறைவாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றில் நல்ல ஒரு திருப்திகரமாக சந்திக்க முடியும். குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகத்தை ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சாதகமாக வலம் வருவதால் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பெண்மணிகளுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் கனகச்சிதமாக நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மற்றும் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வேலை தொழில் ரீதியான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக பெண்மணிகளுக்கு நிச்சயமாக கைகூடும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் குரு பகவானின் பார்வை கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் மீது பதிவதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை அதிசார பயிற்சி சந்திப்பதற்கு முன் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது அனுகூலமற்று பணிச்சுமை மற்றும் பல்வேறு வகையான அலைச்சல் சிரமம் என்று இருந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதோடு தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து அதன் மூலமாக நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது. ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொழில்துறையில் மிக அற்புதமான வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு. பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும். ஏனென்றால் குரு பகவான் தனத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் எளிதில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வரும். தசாபுத்திகள் வலுப்பெற்று இருப்பின் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான படைப்புகளை பிரம்மாண்டமாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் கலைத்துறையில் நிச்சயமாக இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் 2026 தேர்தலை மையமாக கொண்டு அடுத்தடுத்து பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் கிடைக்கும். பயிர் பச்சை நன்கு செழித்து வளரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பழைய கடன்கள் அடையிருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வழி நிச்சயமாக உண்டு. ஆடு மாடு வாங்குவதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக ரிஷபராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் குருவிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது குருவிற்கு மிகவும் பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். என்றால் யானைக்கு உணவு கொடுங்கள். அதனால் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாத பல கண்டங்கள் உங்களை விட்டு நீங்குவதோடு மட்டுமல்லாது குரு நட்சத்திர பயிற்சியின் காரணமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.